சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய விமர்சனங்கள் கட்சி மேலே வச்சுட்டு வராங்க. அதை தாண்டி இன்னொரு புறம் அந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்து தடுத்திருக்கோம், லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு. லஞ்ச குற்றச்சாட்டு கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மேலே இந்த டிவிஎஸ்சி ரெய்ட்லாம் போயிட்டு இருக்க சமயத்திலேயே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விழாவில் பேசியிருக்காரு. என்னன்னா, இன்னும் 6 மாத காலங்கள் தான் இந்த ஆட்சி, அதன் பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டை ஆழ்வார், உதயநிதி ஸ்டாலின் கட்சியை வழி நடத்துவார். திருச்சி சிவா இருந்தார், அவரை குறிப்பிட்டு இவரெல்லாம் வந்து டெல்லியில் அமைச்சராக இருப்பாருன்றதை வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இதை நம்ம ஒரு யூகமாக எடுத்துகிட்டு கடந்து போக முடியாமல், ஒருவேளை இதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து திமுக பிஜேபி கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களை வந்து தாவேகாவை சேர்ந்தவங்களே வந்து வெளிப்படையாக வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இவங்க பேசுகிற யூகங்களாக பேசுறது நிஜத்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள் எழுது. எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவில் வந்து இப்போ இருக்கிறத விட இவங்க அந்த 60கள்லேருந்து எப்படி அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த டைமில் இவங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா, இவர்கள் இப்படிப்பட்ட அரசியல் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது இப்போ இவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்பனைக்கு இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது, இதெல்லாம் தான் பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள், சிந்தனை சிற்பிகள்னு பேசுறது. அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, ராசா, RS பாரதி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்க பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறத ஒரு வாதத்துக்கு உண்மைன்னு வச்சுக்கிட்டா, இன்றைக்கி 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும். எப்படி கவிழும்? மொதல் கேள்வி. சரி, அப்படியே கவுக்குறாங்கன்னா திமுக அதிமுக சேரணும், சேர்ந்தாதான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அது எப்படி MK ஸ்டாலின் முதல்வர் ஆவார்? சரி, ஆட்சி கவிழுது அப்படின்னா ஒரு 20 எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கி ஏதாவது பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து கவுத்திடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த 20 எம்எல்ஏ தான் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா 20 பேர் வெளியில் வந்து ஆட்சியை கவுக்குறதுன்றது இது கிடையாது, டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. அது தேர்தல் நடக்கும். சரி, அப்படியே ஆட்சியை கவுத்திட்டாங்க, மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. யார் ஜெயிப்பா? அதிமுக ஒன்றும் கிடையாது. திமுகட்ட இருக்கிற எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அப்படி ஒரு எலெக்ஷன் மறுபடியும் வருதுன்னா ஜவஹர்லாலேருந்து எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. அந்நியார் முதல்ல டிக்கெட்டை போட்டுருவாங்க. தம்பி, ஒரு 20 சீட்டு கொடு, பார்த்து பண்ணிக்கலாம், நான் வேணா உனக்கு துணை முதல்வராக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி வந்துடுவாங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆட்சியை கவிழ்த்ததுனால ஒரு மரியாதை வரும்ல, ஒரு அனுதாபம், அது தாவேக்காக இன்னும் யூஸாக இருக்கும். 80ல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து 37 தொகுதி ஜெயிச்சிடுறாங்க. எம்ஜிஆர் 2 சீட்டு தான் ஜெயிக்கிறார். இவங்க தலைவர் ரெட்டையில் காமிச்சார்ல, அதான் 2 MP அப்படின்னு கிண்டல்லாம் அடித்தாங்க. காங்கிரஸும் திமுகவும் சேர்த்தா 55%. ஏடிஎம்கே என்ன டக்கர் அடித்தாலும் 28-29%, அவ்வளோதான். உடனே எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. அப்போலாம் கலைக்கலாம்ல, கலைச்சிட்டு தேர்தல் வச்சா 55% இருக்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துடும்னு எல்லாருக்குமே தெரியும். எம்ஜிஆரே பயந்துட்டார், அவ்வளோதான் நம்ம ஈஸியாக அவங்க ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. அப்படி அந்த டைமில் கலைஞர் முதலமைச்சர், யார் நிதி அமைச்சர், யார் போக்குவரத்து அமைச்சர், யார் ஹெல்த் மினிஸ்டர், எல்லாம் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டார் கலைஞர். நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர்கிட்ட இருந்தவர் நிதி அமைச்சராக இருந்தார், அவர் திமுக ஓடிட்டார். இந்த கூத்தெல்லாம் நடந்தது. எம்ஜிஆர் பயந்து போய் ரொம்ப யோசனையாக இருந்தப்போ கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சொல்லி, நீங்கள் போய் மக்கள்கிட்ட நியாயம் கேளுங்க, நல்லபடியாக நடந்துருக்குது 3 வருஷம் ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, அது போய் கேளுங்க, நியாயம் கேளுங்க அப்படின்னோடனே எம்ஜிஆர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் பண்ணார், ஊழல் பண்ணனா, முறைகேடு பண்ணனா, என்ன பண்ண, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை, இது பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், தமாஸ் என்னன்னா மீண்டும் எம்ஜிஆர் வந்துடுறாரு. இங்கே 55% ஒன்றும் இல்லாமல் போய் இது டிஎம்கே 48 சீட்டு இருந்தா டிஎம்கே 34க்கு போயிடுச்சு. அப்போ ஒன்றே விஷயம்னா, ஒரு ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு கவர்மெண்ட்டை உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி கவுத்திங்கன்னா விஜய்க்கு பிரச்சனையே இல்லை. 130-140 சீட்டு சாதாரணமாக வருவாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்குதே 59-41, இதெல்லாம் கையை விட்டு போயிடும். இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆட்சியை கவிழ்த்தா இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வந்து எதிர்கட்சிகள் ஏற்படும்ட்டு. ஆனால் தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து முக்கியமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, போய் தாவேக்கால ஐக்கியமாகறாங்க. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகலான்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் திமுகவை அதிமுக ஒரு சேர போய் இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர்கிட்ட புகார் மனு கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் மத்திய அரசு கவனிக்காமல் இருப்பாங்களா? இல்லை வந்து அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஏன்னா குதிரை பேரம் நடக்குதுன்ட்டு வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நோக்கி இது எதை நோக்கி நகருதுன்றது ஒரு ஒரு விஷயம். ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு குதிரை பேரம் பண்ணால் கவுக்கணும்னா எந்த சட்டத்துலையும் இடம் இல்லை. முதல்ல இது குதிரை பேரமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கணும். அது குதிரை பேரம்னா அதற்கான தண்டனையோ மற்ற விஷயங்களோ சுப்ரீம் கோர்ட்டோ பார்த்துக்கும். அதுக்காக இப்படி ஆட்சியை கலைக்க முடியும்? அந்த மாதிரி எந்த சட்டத்துலையும் இல்லையே. சட்டம் ஒழுங்கு கடுமையான பாதிப்பு. ஒரு கவர்மெண்ட்டால் சட்டம் ஒழுங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. டெரரிஸ்ட்டு உள்ளே பூந்துட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஒரு கவர்மெண்ட்டே இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்குது, இங்கே இருந்துக்கிட்டு டெரரிஸ்ட்டுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது கையை விட்டு போகுதுன்னா அந்த இடத்துல ஆட்சி கலைப்பாங்க. இது வந்து ஒரு 4 பேர் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க, நான் விருப்பப்பட்டது. இப்போ கோர்ட்டு கூப்பிட்டு கேட்குது, சொல்லுங்கப்பா, ஏங்க எனக்கு பிடிக்கல, நாங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்றோம், இது எங்க குதிரை பேரம்? முடிஞ்சிடும், அவ்வளோதான். இதில் எங்கே ஆட்சியை கலைக்க முடியும்? மத்திய அரசுக்கு என்ன கோபம் வரும் இதில்? சரி, மத்திய அரசு கோபம் வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 2 பார்லிமெண்ட்டில் 2 அவையும் கூட்டி அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா? இது ஒன்று. காங்கிரஸ் எவ்வளோ இருக்குது? 100 MP வச்சுருக்காங்கல்ல, அப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒத்துக்குவாங்களா? அப்படி என்ன தேவை வந்ததுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறது இவர்கள் மத்திய அமைச்சரில் ஆகிடுவாங்க, டிஆர் பாலுவும் திருச்சி சிவாவும். டிஆர் பாலுவும் திருச்சி சிவாவும் மத்திய அமைச்சர் ஆகுறாங்கன்னா இவங்க பிஜேபி கூட கூட்டணின்னு ஆகிடுது. பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி போனால் இருக்கிற சிறுபான்மை ஓட்டும் சுத்தமாக தாவேக்காக்கு வந்துடும். ஒரு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான், ஒரு கிறிஸ்டியன் ஓட்டு போட மாட்டான், இருக்கிற மரியாதையும் போயிடும். அப்புறம் எங்க? ஓகே சார், இப்போ வந்து பிஜேபி கூட திமுக கூட்டணி போனால் இந்த நிலைமை ஏற்படும்னு சொல்கிறீங்க. ஆனால் தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து எத்தனை முறை அவங்க வந்து திமுகவை இங்கே கடுமையாக விமர்சிக்கிறாரு முதலமைச்சர் ஒவ்வொரு விஷயத்திலையும். ஓ, திமுக விமர்சனம் பண்ணால் ஆட்சியை இல்லை கழிச்சிருக்கீங்களோ? திமுகவை விமர்சிக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் வந்து முதல்வர் உறுதியாக இருக்காரா அப்படின்ற கேள்வி இப்போ திமுக கிட்ட இருந்து தாவேக்கா பக்கம் போயிருக்காங்கல்ல ஒரு கட்சிகள், அந்த கட்சிகள் மத்தியில் வலுவாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸை முதல்வர் சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து அமைச்சராக்கணும் சரி, அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாய்ப்பளிக்க போகிறதும் சரி, இது எந்த அளவுக்கு பாஜக ரசிக்கும்ன்ற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் பாஜக ரசிகள்னா ரசிக்காம போங்க, ஒன்று ரசிச்சு பாருங்க, ரசிகள்னா ரசிக்காம போங்க, அவ்வளோதான். பாசிச சக்திகள் அப்படின்றத வந்து எதிர்ப்பு வந்து திமுக தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டே இருந்தாங்க. முதல்வர் விஜயம் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வந்து பாசிச சக்தி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் மத்திய அரசாங்கத்தை எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து சாடுறாரு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனால வந்து திமுகவை விமர்சிக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாலும் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவர் அந்த அந்த நிலைக்கு போய் தான் ஆகும். இப்போ வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக விமர்சித்து தான் ஆகணும். இந்த அரசை கலைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டால் காரணம் கிடையாது. இன்னொரு பக்கம் பாஜகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு உள்ள மரியாதையும் போயிடும். அப்போது இந்த அரசை கலைத்து விட்டு மறு தேர்தல் வச்சா தாவேகா இதை விட அதிகமான சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. இப்போது இவர் பாஜகவை ஏன் எதிர்க்கல? அது எதிர்க்காது அவர் பிரச்சனை. அதனால் தமிழ்நாட்டில் தாவேக்காக ஏதாவது மரியாதை குறைவு இல்லை ஓட்டு குறைவுதா? சார் நான் கேள்வி முடிச்சிடறேன் சார். ஒருவேளை இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUM எல்லாம். ஸோ இந்த ஆதரவு வருங்காலங்களையும் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஆட்சி எப்படி கவிழும் அப்படின்றீங்கல்ல, இந்த ஆதரவு எல்லா காலத்துலேயும் தொடரும். ஏன்னா இது வெறுமனே இவர்கள் வேணால் உருட்டலாம், நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு. அரசியல்ன்றது லாப நஷ்டம் தான். IUMலுக்கு ஒரு மினிஸ்டர், வக்ஃப் போர்டு, காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள், வேற யார் இருக்கா? விடுதலை சிறுத்தைகள் ஒரு அமைச்சர், வேற இடதுசாரிகள் இருக்காங்க. இடதுசாரிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதும் கொடுக்காததும் டெல்லி தான் முடிவு பண்ணணும், இங்கே இருக்கவங்க முடிவு பண்ண முடியாது. IUMலுக்கும் அப்படி தான். அப்புறம் எங்கே இந்த பிரச்சனை? இது இவர்களாக கிளப்பி விடுறது, 6 மாதத்தில் கலைஞ்சிரும். அதாவது இந்த பக்கத்து வீட்டில் அந்த பையன் வேலைக்கு போவான், கரெக்டாக இருப்பான், எல்லாம் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு அவங்க அந்த பையன் கல்யாணம் ஆனது, காரு கீரு வாங்கினா இவங்களுக்கு பொறாமையில் சொல்லுவாங்க, எப்படி இருந்தான் பார், எங்கள் வீட்டில் வந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருப்பான், இன்றைக்கி பார் எப்படி இருக்கான். இது எவ்வளோ நாள் நிலைக்குன்ற? இந்த காரு டியூ கட்டெலாம் தூயின் போயிடுவான். அந்த பொண்ணு பார் பார்க்கறதுக்கு ஒரு மாறிக்கிறா, என்னைக்கா ஒரு நாள் அவங்க இதான் இப்படி சுய திருப்தி. அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட்டு கலையிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த கட்சிகள்
ஆதரவு கொடுக்கறதுன்றது பார்லிமெண்ட் இது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அவர்களுக்கு தானே லாபம் இந்த கூட்டணியில் இருக்கிறது. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் திமுக கூட இருக்கிறது லாபமா, இங்கே இருக்கிறது லாபம். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் லாபம் தானே. அதனால் லாபத்தை வச்சு கணக்கு வச்சு போடும்போது இனி டிஎம்கே அவுடேட்டடு. அதனால் தாவேகாவோட போகிறது தான் அவங்களுக்கு விரும்புவாங்க. நீங்கள் தாவேக்கா விட்டு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் போக மாட்டாங்க, இப்போ ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகள்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து இந்த கோவளத்தில் அந்த கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு அஃபிஷியலாக ஒரு கூட்டணி உருவாகும். இப்போ எப்படி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்துச்சோ அதே போல் இப்போ தாவேக்கா தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து உருவாகும்ன்ற பேச்சுகள் அடிபட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயம் வந்து டேக் ஆஃப் ஆகவே இருக்குது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுறது, திமுகவுடன் இன்னும் ஒரு நட்புறோட தான் தொடரும், திமுக தோத்ததில் எங்களுக்கும் வருத்தம் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் கொடுக்குறாரு, நான் ஏன் எதனால் இப்படி பேசுகிறேன்றது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வீழ்த்தணும்னா இந்திய கூட்டணியில் தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் வந்து பயணிக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவரும் பேசுகிறாரு. ராகுல் காந்தி அவருமே வந்து அழைப்பு விடுக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டணி முடிஞ்சது தான், நீங்கள் அமைச்சர்கள் அங்கே வைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இன்னும் ஒரு மாதிரியான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தானே வச்சிருக்கு. இந்தியா கூட்டணி எங்கே தேவை? மத்தியில் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. தமிழ்நாட்டில் எது பிரதான கட்சி? தாவேக்கா திமுக. திமுக இந்தியா கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. தாவேகா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் தாவேகாவும் திமுகவும் இருக்கிறதுனால ஏதாவது லாபம் இருக்கா, இல்லாததுனால ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவர் வாட்டில் அவர் வண்டியை ஓட்டு போயின்னு இருக்காரு. இவங்களா சும்மானா நீ வா 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 வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை, ஆல்ரெடி அவங்க பிஜேபி நோக்கி நகர போகிறாங்க. அப்புறம் எங்கே இந்தியா கூட்டணி? சரி, பிஜேபி எப்படி வீழ்த்த முடியும்? நீங்கள் முதல்ல ஒற்றுமையாகவே இல்லையே. இந்தியா கூட்டணியில் யார் இருக்கா? இடதுசாரிகள் இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, வீரபாண்டியன் சொல்கிறாரு தாவேகா அங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு. முதல்ல அவங்க இருக்காங்களா இந்தியா கூட்டணியில்? இல்லைல்ல. திருமாவளவன் சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் தனியாக தானே எதிர்த்து நின்னாரு. அந்த மாதிரி இது திருமாவளவனுக்கு என்னென்னா அட்டென்ஷன் சீக்கிங். டெய்லி எதையாவது பேசிகிட்டு இருக்கணும். நான் வந்து லைம் லைட்டில் இருக்கணும். ஏன்னா என் கட்சியிலேயே வன்னி அரசு டெய்லி எங்கேயாவது போகிறாரு, அவரு தான் வராரு. அப்போ நான் என்ன அப்படின்ட்டு அவரு டெய்லி ஏதாவது வரதுக்காக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசல. ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு, அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இவங்க பொதுவெளியில் இந்த மாதிரியான பேசுகிற விஷயங்கள்லாம், இது இப்போ ஒரு தாவேக்கா அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கட்சி தலைவர்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை வருமா ஃபஸ்ட்டு? இப்போ இவங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இவங்க ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா உங்கள் தயவே எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கன்ற அந்த மென்டாலிட்டி அதை நோக்கி தான் நாங்கள். நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் பிரச்சனை, திருமாவளவன் மட்டும்தான். அவரை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு தூய சக்தின்னு சொல்கிற விஜய் எதுக்கு போய் ஸ்டாலினை பார்த்தார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அது திமுக விமர்சனம் பண்ணுறதுக்காக அப்படி உடனே அவருக்குள்ளே ஒரு இதாகுது. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்ன நீங்கள் ஏன் விஜயை போய் ஆதரிச்சிங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாரு. தூய சக்தின்னு சொல்கிற தாவேகா ஏன் ஸ்டாலினை போய் பார்த்தாருன்னு கேள்வி எழுப்புறவர் அமித்ஷானு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், அரசியல் நாகரிகன்றார். அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்புறம் என்ன சொல்கிறாரு, திமுக வந்து எங்கள் கட்சியே உடைக்க பார்த்துச்சு, எங்களை மரியாதையே கொடுக்கலன்றார். தாவேகா வந்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. நேற்று என்ன சொல்கிறாரு, தாவேகாவும் திமுக இருந்தால் எங்களை பிரிக்க பார்க்குறாங்கன்றார். அதனால் அவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் ஏதாவது பண்ணி நம்ம இருக்கணும்னு காமெடி பீஸ் மாதிரி மாறிட்டு போய்கிட்டே இருக்கார். அவர் பேசுறது எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு திடீர்னு சீமானை கூட்டிகிட்டு வந்து பொது வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க அப்படின்றார். தாவேகா திமுக வரலாமா, சீமானு வந்து அதிமுக திமுக சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்தினா தப்பா? அது எப்படி? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஏதாவது தப்பு இருக்கா? சரி, நான் இப்படி யோசிச்சேன் சார். இப்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு இங்கே தாவேக்கா ஆட்சி வர முடியாமல் தடுத்தாங்கன்றது ஒரு விஷயத்து முரணாக இருந்துச்சுன்னா அந்த விஷயம். அதே போல தானே இங்கே பாஜக ஒழிக்கணும்னா தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் பயணிக்கணும்னு பேசுகிற விஷயமும் பாஜகவும் இது தாவேகாவும் திமுக சேர்ந்தா பாஜக ஒழிச்சிட முடியுமா? இல்லை, அப்படி தானே பேசுகிறாங்க. அதுவும் முரண் தானே. அப்போ 28 மாநிலங்க, 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறான். இவங்க இங்கே சேர்றதுனால என்ன பெருசா? அதுக்கு தாவேகா வேலையை பாட்டு போ, என்கிட்ட 39 நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு ஜெயிச்சுட்டு போடுவோம். திரும்ப மட்டும் சொல்கிறாருன்னு இல்லையே, ராகுல் காந்தி அதை தானே சொல்கிறாரு. ராகுல் காந்திக்கு இவங்க ஒன்று சேர்ந்து ஏதாவது கிடைச்சதுன்னா அவருக்கு லாபம் தானே. இப்போ திமுக பாஜக கூட போயிடுச்சுன்னா ஏடிஎம்கே சேர்ந்துச்சு, அவங்க ஒரு 10 சீட்டு பிரிச்சுட்டாங்க, இவங்க 29 தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 10 லாஸ்ட்ல அது மொத்தமாக வந்தால் 39 அப்படி கிடைக்கும்ல, 40 தான் கிடைக்கும். அப்போ
அப்படி அவர் யோசிக்கிறார். இவங்க யாருமே ஒரு நடைமுறை யதார்த்தத்தோட பேசுகிற தலைவர்களாகவே தெரியல. எல்லாம் வாட்ஸ்அப் தலைவர்களாக தான் இருக்காங்க. என்னன்னு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியல. எப்படியா திமுகவும் தாவேகவும் சேர்ந்தா பிஜேபி எப்படி வீழ்த்த முடியும்? இங்கேருந்து கும்டி பூண்டி தாண்டினா திமுகவையும் தாவேகாவது தெரியும். விஜய்னா ஆந்திராவில் தெரியும், தெலுங்கானாவில் தெரியும், கேரளாவில் நின்னா தெரியும் எதுன்னு. டிஎம்கே கும்டி பூண்டி தாண்டினா தெரியுமா? இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் டிஎம்கேக்கு கிளைகள் இருக்கா? எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. அவ்வளோதானே. நாளைக்கே விஜய் கூட கேரளாவில் ஒரு இதை தொடங்கலாம், தெலுங்கானாவில் ஆந்திராவில் தொடங்கலாம். ஏன்னா அவரை தெரியும். சரி, விஜய்க்கும் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டை தாண்டினா விஜய்க்கும் பார்ட்டி இப்போதி ப்ரெசண்ட் வச்சுக்கிட்டா ஒன்றும் கிடையாது. இந்த லட்சணத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பிஜேபி என்ன பண்ணுவீங்க? உத்தரப்பிரதேசில் 85 சீட்டு இருக்குது. இன்னும் 15 சீட்டு டிஎம்கேக்கு வந்துடுமா? பீகார்லேருந்து வந்துடுமா? மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லேருந்து வந்துடுமா? இந்தி பெல்ட்டில் எந்த பார்ட்டி ஸ்ட்ராங்கோ அவங்க தான் பண்ண முடியும். இந்தி பெல்ட்டில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை. இவங்க பிஜேபி ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் எங்கே பிஜேபியை போய் என்ன பண்ண முடியும்? இந்தியா கூட்டணியே அப்படி அவுத்து விட்டா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி ஓடுது. முதல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? காங்கிரஸ் இவர் சொல்கிறார்ல, திமுகவும் தாவேகாவும் ஒன்று சேரணும்னு இவர் நம்ம மாணிக் தாகூர் கூட சொல்கிறாரு. கேரளாவில் ஒன்றாகிறீங்களா? கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து இப்போ பிஜேபி அங்கே வளர்ந்துட்டு வரான். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காலி பண்ண முடியுமா? அங்கே ஒன்றா இருக்கீங்களா? இல்லை. இந்த வாதமே தப்பான வாதம் தெரியுதா? ஒளறிக்கிட்டு இருக்குது, எதையாவது ஒளறிக்கிட்டு இருக்குது. இப்போ இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் எப்படி சார் இந்த 5 ஆண்டுகளையும் வந்து யாரை கூட வச்சுக்கிட்டு? காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை அது சிறுத்தைகள். வரல, அது நீ பேசிக்கப்பா. உங்களுக்கு அதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன், பேசிக்க. போன ஆட்சியில் சுதந்திரம் கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு போனால் கூட என்கிட்ட தான் கேட்டு போகணும். இப்போ பேசிக்க, என்னன்னா பேசிக்க, அவ்வளோதான். பேசிக்க போ. ரஜினி கிட்ட போய் என்னங்க திட்டுறாங்களா, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம். அவர் கூப்பிட்டு கேட்டாராம், ஒரு முக்கியமான அந்த சோஷியல் மீடியா பார்க்குறவர். என்னப்பா நம்மளை அப்படி திட்டுறாங்க, அவங்களே திட்டுறாங்க. சார், இந்த உலகம் 2 வகையான இது சார். ஒன்று ப்ளஸ், ஒன்று பாசிட்டிவ், நெகட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்துலேயுமே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நெகட்டிவ் போட்டு அதனால ரெவன்யூ வரும், பாசிட்டிவ் போட்டால் ரெவன்யூ வரும். அப்படியா? என்னை பற்றி திட்டினா அவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஆமாம், அப்போ போட்டோம் அப்படின்ட்டாராம். அவங்க ஒய்ஃப் என்ன அப்படிலாம் திட்டுறாங்க, நம்மளுக்கு என்ன இருக்குது, அவங்க பாவம் திட்டுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, போட்டோம் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த கட்சிகள் கூட இருந்து என்ன வேணால் டெய்லி ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க, அப்படியே கையை காலை ஆட்டிக்கிட்டு இருங்க. ஆர்எஸ் பாரதி பதில் சொல்லுங்கள், ஆர் ஆசாக்கு பதில் சொல்லுங்கள், எதையாவது பண்ணிட்டு கிடங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போது அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்து இங்கே இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ 5 தொகுதிகளுக்கு மட்டும் இப்போது உயர்நீதிமன்றம் வரப்போதா? எப்படி வரும்? 6 மாதத்துக்குள்ளே வரும். எப்படி வரும்? தேர்தல் வழக்கு. உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கு மட்டும் இப்போ வந்து தடை விதிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. சரி, மற்ற 2 தொகுதி நாளைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் போனால், அந்த கேஸ் போச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் 6 பேர் இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கு மட்டும் கிடையாது. அந்த 6 பேர் டிஸ்குவாலிஃபிகேஷனா இல்லை ரெசிக்னேஷனா அப்படின்னு போச்சுன்னா, சபாநாயகர் ஏன் இந்த முடிவு எடுக்கலை அப்படின்னு கோர்ட்டில் போய் நிற்கும். இந்த ஏடிஎம்ஐ கொண்டு போயிடும். அது முடிகிற வரைக்கும் தேர்தல் நடக்காது. 2017 21 பேருக்கு நடக்காமல் இருந்ததுல, 2 வருஷம் ஆச்சு. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தான் சேர்ந்து நடந்தது. அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் நினைக்காதீங்க. 7 தொகுதி நடக்கவே நடக்காது. நடக்கலின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு மக்களோட ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அதுவும் தாவேக்கா மேலே தானே வரும். ஏன் வருது? அவன் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க, கொண்டு போய் தாவேக்கால சேர்த்துறாங்க. சேர்த்து அதுக்கப்புறம் எங்கள் தொகுதியில் காலியாகவே இருக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? பக்கத்து தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்துக்க போகிறாரு. கவர்மெண்ட்டு தானே. அப்படியே எம்எல்ஏக்கள் இருந்து அப்படியே டெய்லி போய் என்னம்மா என்ன ஆச்சு, நான் வந்து அப்படியே நடந்துச்சு, போன 5 வருஷம் எப்படி நடந்தது, எல்லா பத்திரிகாரம் போய் தொகுதியும் பார்த்தாலே என்ன இப்படி கேட்டுருந்தாங்க. இதில் ஒரு பொதுமக்களுக்கு அப்படியே சேவை செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க. காலியாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் உங்கள் தொகுதி கவுன்சிலர் பேர் என்ன? எத்தனாவது வார்டு நீங்கள்? 6வது வார்டு. உங்கள் கவுன்சிலர் பேர் என்ன? மூஞ்சாவது தெரியுமா? இப்போது ஒருத்தர் தெரியலனா அவர் பேர் சொன்னால் நம்ம ஃபேஸில், ஸ்டாலின் அப்படின்னா நம்ம மூஞ்சி மைண்டில் இருக்கும். ஸ்டாலின்னா அப்படி இருப்பார், ரஜினி அண்ணா, விஜய்னா அப்படி இருப்பார். அந்த கவுன்சிலர் பேர் சொன்னால் கூட அந்த முகம் கூட நமக்கு தெரியாது. நம்ம ஓட்டு போடாமல் இருக்கிறோமா? போய் குத்துறோம்ல. அதனால் ஜனங்க அதெல்லாம் பார்த்து, ஐயோ பாரு 7 பேர் வந்தார்கள், அவர்களுக்கு தேர்தல் நடத்தலை, அதனால் விஜய் மீது கோவத்தை எப்போ காமிப்பாங்க? அப்படி பார்த்தாலும் உள்ளாட்சி தேர்தல் தான் காமிப்பாங்க. இது எல்லாமே ஒன்றும் கிடையாதுங்க. இதை விட மோசமாக ஆட்சி நடத்தின டிஎம்கேவே 10 தடவை ஜெயிச்சிருக்குது. 2019 10 தடவை ஜெயிச்சிருக்கு.
10 வெவ்வேறு இதில் 10 தோல்வி பழனிசாமின்னாங்கல்ல. இல்லை சார், இப்போது திமுக பண்ணுறாங்க, அதிமுக பண்ணுறாங்க, ஓகே. தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஸ்டர் கிளீன்ற ஒரு போர்வையில் நீங்கள் வந்து இங்கே ஆட்சி பொறுப்பேற்றுட்டீங்க. ஏற்றதுக்கு அப்புறம் விஜய் பாஸ்கரில் கொண்டு வந்து சேர்க்குறீங்க, மற்ற கட்சிகள்லேருந்து வரவங்கலாம் வந்து சேர்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலேயான அந்த மக்களோட பார்வை இருக்குல்ல, நீங்கள் ஒரு காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, ஓகே இவர் வந்து புதுசாக ஏதாச்சும் பண்ணுவாருப்பான்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இப்போ அவங்களுடைய பார்வை மாறாதா? இந்த மாதிரி விஷயத்தில் சேர்க்கக்கூடாது தான். ஏன்னா இது வந்து தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, தாவேகாக்குள்ளேயே 2 டீம் ஒர்க் பண்ணுது. புஷி ஆனந்த் அவர் கீழே இருக்க கட்சி அது. புஷி ஆனந்த் பவரை குறைக்கணும்னு வெளியிலேருந்து ஆளை உள்ளக சேர்க்குறாங்க. இது சேர்க்குற டீமு எதை பற்றியும் கவலைப்படாமல் சேர்க்குது. அதுதான் பிரச்சனை. இவர்களை வச்சுக்கிட்டு தூய சக்திலாம் பண்ண முடியாது. இருக்கிறவனையும் கெடுத்து விட்டு போயிடுவான். இல்லைங்க தாவேகா வந்துட்டீங்க, இனிமேல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா சரிங்க எனக்கு கரெக்டாக இருப்பாங்க. இது பேக் ஃபயர் தான். ஆனால் அது ஒன்றும் மற்ற விஷயங்கள் முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு விஷயமாவே வராது. அப்படியே அடிபட்டுரும். சரி, இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, நேற்று வரைக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் போய் வாங்கியிருக்காரு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட் ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி அரசாங்கத்தில் நீங்கள் எங்கேயுமே வந்து ஊழலே இல்லையா, 100 ரூபா கூட லஞ்சம் கொடுக்காம நம்ம வந்து ஒரு EA கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிடலாமா அப்படின்றது நீங்கள் நடைமுறை மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பரவிருக்கான்றதும் ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இவங்க எப்படி தங்களை பிராண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தூய சக்தி, இங்கே வந்து கரப்ஷனை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி ஃபண்ட்லாம் ஒழிச்சிட்டோன்னு ஒன்று சொல்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு இங்கே இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் வந்து சேர்க்கறது இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் முழுக்க இப்போ சிஎம் கரூர் போயிருந்தப்போ பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் முழுக்க வந்து திமுகவுடைய திட்டங்களை விமர்சித்து, இப்போ அவங்க வந்து நான் பேசிட்டோம், கொத்து பரோட்டா போட்டோம், ஸ்டாலின் தோத்துட்டாரு 5 நிமிஷம் பேசுனதுக்கு இப்படின்லாம் பேசுறாரு. ஆனால் இப்போ மக்கள் 1 வருஷம் ஓகே, 2 வருஷம் ஓகே, 3 வருஷம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் திமுகவே குறை சொல்லிட்டு உங்கள் காலத்தை வந்து கடத்த முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஊழலை ஒழிச்சிட முடியுமா இவங்களால அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு காலேஜ் இருக்குது, 5 வருஷம் அந்த காலேஜ், 5 வருஷம் இல்லை 60 வருஷமாக 2 பரம்பரை மாற்றி மாற்றி, சால்பட்டா பரம்பரை, இன்னொரு பரம்பரை என்ன பரம்பரை, இடியாப்பமா, 2 பரம்பரை மாறி மாறி பண்ணிட்டு வருது. அந்த காலேஜ் ஒன்றும் இல்லாமே இருக்குது. மற்ற காலேஜோட போட்டியிடும் போது ஒன்றும் எஜுகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு பரம்பரை வருது, நாங்கள் காலேஜை பொறுப்பேற்றுக்கிறோம் பண்ணுறோன்னு. பொறுப்பேற்றுட்டோன்னா 2 மாதத்தில் ஏதோ பண்ணுறாங்க, வெள்ளை அடிக்கிறாங்க, செவரெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. அப்போ இந்த சார்பட்டா பரம்பரையும் இடியாப்பா பரம்பரையும் என்ன கேட்குது, ஏய் இவ்வளோ சொன்னிய பாத்தியா, அவங்கள கொண்டு வந்துட்டியா? பசங்களை வந்து எப்படி மாற்ற முடியும்? பசங்களுடைய எஜுகேஷனை உடனே மாற்றிட முடியுமா? இவங்க பொறுப்பேற்றுறானுன்னு அவங்க அப்படியே எல்லாம் 100% எடுக்கிற மாறுவாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க படிப்பை சரி பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் 10 ரூபா வாங்குறான்றீங்களே, 10 ரூபா வாங்கினா தண்டனை, அபராதம், சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்குதுன்னு அமைச்சரே சொல்லிட்டாரு. பல இடங்களில் சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. அதை மீறி வாங்குறாங்கன்னா அந்த சிஸ்டம், அதான் சிஸ்டம். என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணியும் ஒருத்தன் பட்டா மாற்றுறதுக்கு 10,000 ரூபா வீட்டில் போய் வாங்கிக்கிறான். வாராசான்னு வர வச்சு ரசாயன பவுடர் தடவின பவுடரை அந்த நோட்டை கொடுத்து கையங்கலமாக பிடிச்சாங்க. அப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு, அதுவும் பத்திரப்பதிவில் லஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, எல்லாம் பண்ண பிறகு அவன் போய் 10,000 ரூபா வாங்குறான்ல. புளியறையில் 2 நாளைக்கு முன்னாடி ரைடு விட்டு லட்சக்கணக்கில் 35 லட்ச ரூபா நம்ம எடுக்கிறாங்க பணம், ஒரு நாள் வசூல். 2 நாள் பொறுத்து மறுபடியும் வசூல் ஆரம்பிக்கிறாங்கல்ல. இதுக்கு பேர் தான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் உடனே போகாது. இந்த சிஸ்டத்தை உடனேலாம் மாற்ற முடியாது. எல்லாருக்கிட்டையும் அது இருக்குது. ஆனால் ஒரு பயம் வந்துச்சா இல்லையா? சிஎம்ஏ சொன்னதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லஞ்சம் வாங்கினா உங்கள் அண்ணனாக தம்பி, எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது, தம்பி ஆட்சி நடக்குது, மாமா ஆட்சி நடக்குது, சித்தப்பா ஆட்சி நடக்குது சொல்லி பிடிச்சி கொடுக்கணும். பல இடங்களில் நடந்துச்சா? நேற்று மண்ணில் போகிறவனை பிடிச்சிட்டாங்களா ஜனங்களே சேர்ந்து? இந்த தைரியம், இந்த மக்கள் புரட்சி, இது வந்து எப்படி வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். வந்துடுச்சுன்னா மாறாது, அடி நிமித்திடுவோம். ஏன் கேட்கலையா? போன ஆட்சியில் பயந்து பயந்து கேட்டவங்க இந்த ஆட்சியில் அங்கங்கே வீடியோ வச்சுக்கின்னு பாட்டில் எவ்வளோண்ணா அது? 340 ரூபா. நீ எவ்வளோ வாங்கின? 360 ரூபா. 20 ரூபா நான் உனக்கா? எனக்கு சொல்ல தெரியுமா கவர்மெண்ட்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஏன் உனக்கு வந்து தனியாக சொல்லுவாங்களா? கேட்குறாங்களா இல்லையா? இது அப்படியே பாருங்க, உடனே நடவடிக்கை வருதா இல்லையா? இவ்வளோ ரணகாலத்துலேயும் 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணானா இல்லையா? ஒரு ஜேசி, ஒரு இது பெரிய அதிகாரிகள் உட்பட 100 கோடி ரூபா கோயில் நிலம் பழனியில் தனி நபருக்கு 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நீங்கள் உடனே மாற்றிட முடியாது. கூடிய வரைக்கும் உங்களை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதே மாரி நின்னீங்கன்னா லைட்டாக தான் மாறும். அதில் ஓரளவுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம்,
டெண்டர்கள் கரெக்டாக போகும். ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு வராங்கல்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஸ்டேஷனில் இப்போ போய் புகார் கொடுக்க போங்க, அப்படி அவங்க ஒரு தராசு வச்சுருப்பாங்க. நான் ஒரு மாதிரியா இருந்தேன்னா எங்கே வாசலில் இருக்கிறவர என்னன்னுவார், இல்லை சார் பைக் காணோம்னா போய் தேடிப்பார். இல்லை சார் புகார் கொடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க. போ உள்ள போய் உட்கார் சொல். அங்கே போனால் இதே மாதிரி தான் கிடைக்கும். இது உடனே நீங்கள் ஆட்சி மாறிச்சு, விஜய் அண்ணா வந்துட்டாரு அப்படின்னு. ஆமாப்பா தம்பி, என்ன தம்பி மூஞ்சி ரொம்ப வாடி போயிருக்கு. ஆனால் பைக் காணோம், பார்த்து பண்ணக்கூடாதா தம்பி? எங்கே தம்பி மிஸ் பண்ண? இந்த உட்காருப்பா, டீ சாப்பிட்றியாப்பா, இந்த இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடும், இப்படியா சொல்லுவாங்க? சிஸ்டம் தான். வா அப்படி ஒரு வாரம் தேடு, எவனுக்கா ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருப்ப, தண்ணி அடிப்பியா, ஒயின் ஷாப்பில் விட்டு வந்துட்டியா, இல்லை போய் தேடி பாரு போ, அப்புறமா வா. எதுக்கு வரணும்? அது கூட எதுக்குன்னா அவங்க பைக்கை தேடி கண்டுபிடிச்சி தரமாட்டாங்க. பைக்கு காணா போனதுக்கு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. கிளைம் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க. இவர் பைக்கு காணா போயிடுச்சு உண்மைதான் லெட்டர் கொடுப்பாங்க. அதுக்கு இவ்வளோ பந்தா இருக்கும். அதனால் இதுதான் உலகம். இப்போ வந்து சிஸ்டம் இந்த மாதிரி விஷயம். அவர் ஊழல் என்ன லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. கேட்குறவங்க எப்படி இருந்தாங்க அவங்க ஆட்சியில்? அப்போது இப்போ இது எப்படி இருக்குன்னா, நீ தான் யோகினாச்சப்பா, நீ பண்ணுப்பா, அப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அயோக்கியன் அப்படின்னு. இது எல்லாம் இல்லை. ஒருத்தன் ஏதோ செய்கிறான்னா கொஞ்சமாவது அண்ணாமலை சொன்ன மாதிரி கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும். பார்ப்போம், சரியில்லைன்னா விமர்சனம் பண்ண போகிறோம். 6 மாதம் ஒழுங்காக போகணுன்னு போகிறாங்க, போட்டோம். தப்பு நடந்தால் தப்புன்னு சொல்ல போகிறோம். இந்த அரசாங்கம் சில தவறுகள் பண்ணினாலும் இது இந்த ஒரு 6 மாத காலத்துக்கு டைம் கொடுக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் முதலமைச்சரை தாண்டி இருக்கக்கூடிய அமைச்சர்களை சிலர் பண்ணுற என்ன பண்ணாங்க செயல்பாடுகளும் என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் சார். அமைச்சர் சரத்குமார் அவருடைய அந்த ரிலீஸ் ஆகி என்ன பண்ணார்? அவர் விளையாட்டுக்கு ஒரு இதை பண்ணுறாரு. போதை உண்மையிலே அடிக்கிறவனா இருந்தால், போதை பிறந்தா அங்கே உள்ளே கொண்டு போக மாட்டான். மாட்டிட்டானா முடிஞ்சது கதை. குறைஞ்சது வச்சுருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம். சரி, அப்படியே கொண்டு போய் அடிக்கிறானா, முதல்ல இந்த இது எடுத்து வீடியோ எடுத்து யாராவது போடுவாங்களா? போட்டால் என்ன ஆகும்? போலீஸ் பார்க்கும். நேற்று 6 பேர் பைக்கு அப்படியே சும்மா அந்த இதெல்லாம் போட்டு மீம்ஸ்லாம் போட்டு பைக்கை ஓட்டினாங்க, வந்து தூக்கிட்டாங்க. 6 பேர் பைக்கையும் பறிமுதல் இருக்குது. இன்ஸ்டா எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் போலீஸ். அப்போ நீங்கள் போதை அடிக்கிற மாதிரி போட்டால் தூக்கிருக்க மாட்டாங்களா? தூக்குனா என்ன ஆகும்? நாட்கோ டெஸ்ட் பண்ணால் நீங்கள் 3 மாதம் வரைக்கும் அடித்தது எடுத்துடலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கஞ்சா அடிச்சிருந்தீங்கன்னா கூட நாட்கோடி டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அப்போ சார் நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் சார்னு சொல்லி கூட தப்பிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் மீறி ஒரு ஆள் பண்ணுறான்னா சும்மா ஜாலிக்கு ஏதோ பண்ணிக்கிறான். இப்போ ஜோக் என்னென்னா, என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், சார் அவர் போட்டது இன்ஸ்டா ஸ்டோரி சார். இன்ஸ்டா ஸ்டோரினா ஒரு நாள் தானே இருக்கும், அதுக்குள்ளேயுமே அவன் ரெக்கார்ட் பண்ணான். அதை எடுத்தான்ல சார், அவன் இப்போ டிஎம்கே ஜென்சி கூட்டத்தில் இருக்கிறான் சார். பயப்புள்ள என்ன இது பாரு, நம்ம கூட இருக்கிறவன் ஒருத்தன் மினிஸ்டர் ஆகிறானே, நல்லா இருக்கட்டும்னு கிடையாது. எடுத்த வீடியோ அழிக்காமல் அப்படியே வச்சுருந்தான் போல, அதை கொண்டு போய் அங்கே கொடுத்து அதை பெருசாகிடும். அவ்வளோதான், ஒரு மினிஸ்டர் கதை முடிஞ்சிச்சு. வேற உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மேலே விமர்சனம் வந்துச்சு. என்ன பண்ணாரு? ஒரு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த மாணவிகிட்ட வந்து காலில் சொடக்கெடுத்தாருன்றத ஒரு என்ன பண்ணாரு? காலில் நெட்டி முடிப்பாங்களா சார்? நம்ம வீட்டு பசங்க சின்ன பசங்க ஏதாவது போயிட்டு வந்து இருந்தால் கால் இது பண்ண மாட்டோம். ஒரு அமைச்சரே இதே அங்கே பண்ணியிருந்தா ஒரு மியூசிக் தந்தான தந்தானன்னு போட்டு பாருங்க எவ்வளவு ஒரு இவர் கூட உட்காந்துட்டு இதெல்லாம் ஊட்டியிருந்தார் உதயநிதி. இந்த குழந்தைங்களுக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஊட்டியிருந்தார், ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் போய் அதுக்கு மீம்ஸ்லாம் இதெல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா? பெரிய ரீல்ஸ்லாம் போட்டாங்களா? என்ன ஒரு இது குழந்தைகளோட நம்ம வேற என்ன? நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் போகிறீங்க, சரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு லேடி விழுந்து கிடக்குது, டக்குன்னு பிடிச்சி தூக்கி ஒரு வண்டியில் ஏற்றுறாரு, அந்த லேடியை மொலாப்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் மராத்தான் ஓடிட்டு வந்து அங்கே இருக்காங்க, எல்லாருக்குமே கால் பிரச்சனை. ஒரு அமைச்சரே கால் பிடிச்சி விட்றாருன்னு பெருசாக நமக்கு பேர் கிடைக்கும்னு இவங்க இப்படி யோசிப்பாங்கன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் கிட்ட கூட போயிருக்க மாட்டார். இதுக்கு இல்லாமல் அங்கே போக்சோ எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. முதல்ல இவர்கள் எண்ணத்தில் தப்பு இருக்குது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அந்த ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போயிட்டு ஆங்கிலத்தில் பேசி அந்த வீடியோ அவங்க கீர்த்தனாட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. ஆங்கிலம் தான் அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போராடலாம் ஆங்கிலம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க. அவங்க வந்து வந்ததும் ரீல்ஸ் போட்டு தான் வந்தாங்க. ஏன்னா 2 அமைச்சர் மேலே தான் ரொம்ப சிக்கல். ஒன்று பிரபு, இன்னொன்று கீர்த்தனா. பிரபு அடங்கிட்டாப்புல, அவர் உஷாராயிட்டார். இந்த அம்மா போராடலாம் ரீல்ஸ் போடுறாங்க. அதுலேயும் வந்து இந்த ஸ்கூலில் போய் பண்ணதுன்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்கன்னா அங்கே கழிப்பறை நல்லா இருக்கா, இவங்க அந்த மற்ற இப்போ நாப்கின் ஒரு மிஷின் இருக்குது, எந்த ஸ்கூல்லையும் கிடையாது.
அது இருக்கா, எல்லாருடைய வருகை கரெக்டாக இருக்கா, ஸ்கூல் சுத்தமாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள பார்க்கணும். அதை மீறி ஜாலியாக ஸ்கூல் பசங்கள்கிட்ட போகணுன்னா, சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன வகுப்பு பாடம் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது திருக்குறளை ஏதோ ஒன்று கேட்டு வரணும். அந்த குழந்தைகிட்ட போய் வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ன்றது கொஞ்சம் நல்ல நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். வாட்ஸ் யுவர் ஃபாதர்னா மை ஃபாதர் அதுன்னு அவங்களுடைய ஆக்குபேஷனை சொல்லுவாங்க. அது ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் அது. அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட புலமையை காட்டினா, அது இன்னொன்று குழந்தைகள் நல அலுவலர்கள் அந்த ஒரு லெட்டர், ஓப்பன் லெட்டரு மினிஸ்டர் ராஜமோகனுக்கு இது பண்ணியிருந்தேன். நான் கூட ட்வீட்டில் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னா, குழந்தைகளை நீங்கள் இந்த மாதிரி பொதுவெளியில் ஒரு திடீர் நிறுத்தி கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா, அது அவர்களுடைய மன வளர்ச்சியை பாதிக்கும். உளவியல் ரீதியாக நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லையோன்னு ஆகிடும் அப்படின்னு. ஸ்கூல்லையே இவன் பாரு, சில பேர் பண்ணுவாங்க, அவன் சரியான மக்குங்க அவன் அப்படின்னா, அவன் மைண்டுக்குள்ளே தான் ஆகிடும். அவன் முன்னாடி பெஞ்சிருந்து பின்னாடி போவான், பின்னாடி போயிடுவான், முடிவு பண்ணிடுவான். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அது ஒரு மினிஸ்டரே என்ன இது இவங்க இது இப்படி நீங்கள் ஏதாவது கன்வர்சேஷன் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சிக்கல். அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மற்ற ஒரு அக்கா மாதிரி அப்படி இப்படின்னு சமாளித்தார். அது என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, கடுமையாக போட்டாங்க. ஸ்கூலுக்குள்ளே யாரும் போகவே கூடாது, ஆய்வுலாம். கரூரில் ஒரு 2 ஹெட்மாஸ்டர் லைவ் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பண்ணாங்க. அதனால் நடவடிக்கை வருது. இங்கெல்லாம் நீங்கள் வெட்டியே போட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. போன கவர்மெண்ட்லலாம் எவ்வளோ நடந்திருக்கு. நம்மளால் கேமராலனா வெளியே வருவாரா? அன்பில் மகேஷ் அவர் ஒரு கேமரா டீமே வச்சுருந்தார். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அழுதார. 4 கேமரா, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பெரிய டீமை எல்லா மினிஸ்டரும் டீம் வச்சுருந்தாங்க போன கவர்மெண்ட்டில். இவங்க தான் ரீல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. எல்லா மினிஸ்டரும் ஒரு கேமரா க்ரூ வச்சுருந்தாங்க. அவங்க எங்கே போனாலும் இதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறது. இப்போ பிரசவ வார்டுக்குள்ளே விஜய் போனார், முதலமைச்சர். பிரசவம் நடந்து அந்த இடத்துல பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆண்களே பெரும்பாலும் போகிறது யோசிப்பாங்க. ஒரு முதலமைச்சர் போகிறார், கூட யார் இருந்தா? ஒரு தர்மராஜன் செக்யூரிட்டி, அவருடைய டிஐஜி, சிஎம் செக்யூரிட்டி, ஒரே ஒரு கேமராமேன், அவ்வளோதான். வேறு யாராவது கும்பல் போச்சா? கொரோனா வார்டுகளே கும்பலை கூட்டு போய் பண்ணியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? இன்னொன்னும் விமர்சனத்துக்குள்ளாச்சு சார். அங்கே கத்திட்டு இருக்காங்க, விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வரான்னு தெரிஞ்சு வந்த கும்பல் வார்டுக்குள்ளே இவர் போகும்போது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சிஎம்மும் உக்காருனா, நீங்கள் பொதுவாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறாருன்னா, இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சிருவார், அவர் சீட்டில் உட்காருவார், இன்ஸ்பெக்டர் எதிரில் உட்காருவார், இல்லை நிற்பார். இதான் நடைமுறை, புரோட்டோக்கால். இங்கே சிஎம் போகிறாரு, அந்த ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரு அவங்க சீட்டில் அவங்கள உட்கார வச்சிட்டாங்க. எதிரில் விசிட்டர் சீட்டில் சிஎம்மும் ஹெல்த் மினிஸ்டரும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க டீன் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இவர் உக்காந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார். இதான் நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம் வருதுங்க, வரட்டுமே. வரும்போதே ஓடிச்சாருனாங்க. இவங்கெல்லாம் எப்படிங்க வந்தாங்க? அப்படியே இறங்கி எப்படி பார்க்கறது, கீழ்பார்வை பார்க்கறது அப்படின்றது. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. பெரும்பாலான மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இல்லையே. இவங்களை கெடுத்துறாமல் பார்த்துக்கணுமேனு எங்களுக்கெல்லாம் கவலை. கெட்டு போயிடாதீங்கப்பா, பழைய பாணியில் போயிடாதீங்க, மன்னர் பரம்பரை மாதிரி போயிடாதீங்க, எளிமையாகவே இருங்க அப்படின்னு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி எதை நோக்கி நகரப்போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கியது குறித்து நிறைய தகவலை பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.